ஹரியானா சட்டப்பேரவை தேர்தலில் வாக்காளர்களின் அமோக ஆதரவுடன் ஹாட்ரிக் வெற்றி பெற்று பாஜக மீண்டும் ஆட்சி அமைக்கிறது. 90 தொகுதிகளுக்கான ஹரியானா சட்டப்பேரவை தேர்தல் கடந்த அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி ஒரேகட்டமாக நடைபெற்று முடிந்தது. பாஜக காங்கிரஸ் இடையே இந்த தேர்தலில் பலத்த போட்டி நிலவிய நிலையில் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு காங்கிரசுக்கு சாதகமாக அமைந்தது. இந்த நிலையில் இன்று நடைபெற்ற வாக்கு எண்ணிக்கையில் ஆரம்பத்தில் காங்கிரஸ் பல்வேறு தொகுதிகளில் முன்னிலை வகித்தது. இதனைத் தொடர்ந்து டெல்லியில் உள்ள காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் தொண்டர்கள் உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆனால் அங்கு வாக்கு எண்ணிக்கையின் அடுத்தடுத்த சுற்றுகளில் நிலைமை தலைகீழாக மாறியது. மொத்தமுள்ள 90 தொகுதிகளில் 50 தொகுதிகளில் பாஜக வேட்பாளர்கள் முன்னிலை வகித்தனர். ஆட்சி அமைப்பதற்கு தேவையான பெரும்பான்மையான இடங்களில் முன்னிலை வகிக்க தொடங்கியதும் பாஜக தொண்டர்கள் உற்சாகமடைந்தனர். தேர்தல் முடிவுகள் ஒவ்வொரு தொகுதியாக அறிவிக்கப்பட்டு வரும் நிலையில் பாஜக 43 இடங்களில் வெற்றி பெற்றதுடன் 6-8 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது. காங்கிரசின் 31 வேட்பாளர்கள் வெற்றி பெற்றுள்ள நிலையில் 3 இடங்களில் முன்னிலை வகிக்கின்றனர். இதனையடுத்து கருத்து கணிப்புகள் அனைத்தையும் பொய்யாக்கி பாஜக மீண்டும் ஆட்சி அமைப்பது உறுதியாகியுள்ளது. விவசாயிகள் பிரச்சனையை மையப்படுத்தி காங்கிரசும் இடஒதுக்கீடு விவகாரத்தை மையப்படுத்தி பாஜகவும் தேர்தல் பரப்புரையை முன்னெடுத்த நிலையில் தேர்தலில் பாஜகவிற்கு ஆதரவான நிலைப்பாட்டை ஹரியானா மக்கள் எடுத்துள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் பலரும் தெரிவிக்கின்றனர்.